ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களை காண செய்திரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்க செய்திரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரவிலே நல்ல உறக்கத்தை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். பகலிலே பாதுகாப்பை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். உண்ண உணவையும் உடுக்க உடையும் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைக்காக நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஐசியூலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்துட்டீங்களே, மருந்துகளிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்துட்டீங்களே, மருத்துவர்களிடமிருந்து என்னை வெளியே கொண்டு வந்துட்டீங்களே, இந்த கேஸிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்துட்டீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சண்டைகளிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்துட்டீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த மன அழுத்தங்களிலிருந்து, இந்த போராட்டங்களிலிருந்து நான் வெளியே வந்து விட்டேனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடன் பிரச்சனையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் நன்மையாய் முடிய பண்ணிடுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கு எதிராய் வந்தவர்களும் ஆண்டவரே எங்களோடு சமாதானமாய் போகிற தயவை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எண்ணினதுக்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை செய்திரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆசியிலே சுவாசத்துக்காக நன்றி, எங்கள் இருதய துடிப்புக்காய் ஸ்தோத்திரம், எங்கள் ஆயுசுக்காய் ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், எங்களுடைய உடன்பிறப்புக்காய் ஸ்தோத்திரம், கணவன் மனைவிக்காய் உறவுக்காய் ஸ்தோத்திரம், எங்கள் பெற்றோருக்காய் ஸ்தோத்திரம், அவர் அன்புக்காய் ஸ்தோத்திரம், அவருடைய நீடித்த ஆயுசு நாட்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் கொடுத்த எல்லா தாளந்துகளுக்காய் ஸ்தோத்திரம், ஊழியத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆத்துமாக்களுக்காய் ஸ்தோத்திரம், ஆத்துமா பாரங்களுக்காய் ஸ்தோத்திரம், அவளை ரட்சிக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒரு ஆத்மாவை நீங்கள் இது வரைக்கும் உங்கள் கைகளிலிருந்து கீழே விடவில்லையே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம ஒரு பாடலை பாடலாம். ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடீசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. இந்த பாடலை நாம் பாடும். ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நாங்க கீழே விழுந்து நீங்க என்னை விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்து நீங்க என்ன துக்கம் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாடு உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாடு உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நாழுத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நாழுத நீர் மறக்கலையே. நான் ஒடிஞ்சி போய் கிடந்த, நான் நொறுக்கப்பட்டு கிடந்த, என ஒட்டி சேர்க்க நீங்க வந்தது நான் மறக்கலையே. என் கண்ணீரையும் துடைத்து வைத்தது நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாடு உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை அப்பா. உம்மை போல சர்வ வல்லவர் இல்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆண்டவரே, எங்களை காக்க வந்த தெய்வம் நீங்க. இந்த வேளையிலும் கரங்களை உயர்த்தி, ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு டிப்ரெஷன், ஏதோ ஒரு அழுத்தம், போராட்டம்,
ஏதோ ஒரு சஃபரிங், ஏதோ ஒரு பெயின், ஆகினி, ஒரு துயரம், கணவன் மனைவிக்குள்ளே காணப்படுகிற விரிசல்கள், பிள்ளைகளுக்குள்ளே காணப்படுகிற தேவைகள், கடனில் மூழ்கி தவிக்கிற நிலைமை, பிஸ்னஸ் போயிற்று, வேலை போயிற்று, வியாதி, படுக்கை, பலவீனம், சோர்வு, இவைகள் மத்தியிலே தேங்க்யூ லார்ட், இப்போ ஒரு அற்புதத்தை செய்யுங்க. சுய நினைவை இழந்து அல்லது கை கால்கள் அசைக்க முடியாமல் இருக்கிற நிலைய கத்திரிப்பை மாற்றுங்கப்பா. உமால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. பெரிய விபத்துகளையும் கூட உமாலே குணப்படுத்த முடியும். ஐசியூல இருக்கிறவங்க, மரித்த போகிற நிலையில் இருக்கிறவங்க, அல்லது வாழ்க்கையே தொலைத்து போயிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் உமாலே பெரிய காரியங்களை செய்ய முடியும். விசேஷமாய் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுக்க முடியும். பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளைகளை கொடுக்க முடியும். பெற செய்கிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ, பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ உன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். இதோ நான் உனக்கு முன்னே போய் கோணான்களை செவையாக்குவேன் சொன்னவர். கரடு முரடானவர்களை சமமாக்கப்படும். வனாந்தரம் வயல்வெளியாக்கும். உன் கண்ணீரெல்லாம் அவருடைய துருத்திலே வைத்திருக்கு. அவரை களிப்பாய் மாற்றுவார். நீ எழுந்து நடக்க முடியாத நிலையில் இருக்கிற பொழுது கர்த்தர் உன்னை காலூன்றி நிற்கபடி செய்து மான்களின் கால்களை கொடுத்து உன் உயர்தலங்களில் உங்களை ஏறி வர பண்ணிவார். உங்கள் ஸ்தானம் உயர்த்தப்படும். வீசா கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஒரு பெரிய அதிசயம் கர்த்தர் செய்வார். உன் பேங்குகள் நிரம்பும். உன் அக்கௌண்ட்ல கர்த்தர் பணத்தை போடுவார். அநேக உள்ளங்களை திறப்பார். கடன் எல்லாம் மாறி கர்த்தர் சுபிட்சமாக வாழ்கிற கிருபை தருவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, யாபேசின் வாழ்க்கை குறித்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அவருடைய ப்ரேயர். நாமும் அந்த ப்ரேயரை தினந்தோறும் ப்ரேயர் பண்ண நாம் வாஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம ஆழ் மனதில் இப்படி ப்ரேயர்லாம் ரொம்ப அர்த்தமுள்ள ப்ரேயர்களாக மாற வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய அனுக்கிரகம், ஆண்டவருடைய வழி நடத்துதல், அவருடைய கைடன்ஸ். என் பிள்ளைங்க ப்ரேயர் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆண்டவர் நினைக்கிற காரியத்தை நான் சொல்கிறேன். ஆனாலும் அதனுடைய அர்த்தத்தையும் அதனுடைய வலிமையையும் அதனுடைய ஆற்றலையும் அதனுடைய சத்தியத்தையும் சத்துவத்தையும் புரிந்து கொள்ளாமல் பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ரொம்ப ஃபெய்த்லெஸ்ஸாக, அதாவது அவிசுவாசமாக ஜெபிக்கிறாங்க என்பது தான் அவருடைய கண்ணோட்டம். அதனால தான் ஆண்டவர் நமக்கு சில ப்ரேயர்லாம் கற்றுக்கூட ரொம்ப எளிமையாக கற்றுக்கூட. ரொம்ப இறையில் அழுத்தங்கள் ஒன்றும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் நம்ம சொல் ஆற்றல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லது தமிழில் நல்லா உச்சரிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் எளிமையாக ஆண்டவரிடத்தில் எளிமையாக பேசலாம். ப்ரேயரை பற்றி ஒரு 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 டெஃபினிஷனை நான் கேட்டேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ப்ரேயர் என்பது, வேண்டுதல் என்பது, ஜெபம் என்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட 2 மடங்கு முக்கியம் ரிலேஷன்ஷிப் வித் காட், அவரோடு வைத்திருக்கிற உறவு. அப்போ நீங்கள் யோசிச்சுங்க, ஜெபம் ஒரு நாளைக்கு நம்ம 3 முறை பண்ணுறோம். ஒரு சிலர் 1 முறை பண்ணுறாங்க, ஒரு சிலர் 7 முறை பண்ணுறாங்க. அதுதான் பைபிளில். நான் திரும்ப திரும்ப சொல்வதற்கான காரணம் என்னன்னா, அட்லீஸ்ட் நீங்கள் 7 முறைக்கு மேலேயாவது ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்காக தான். பைபிளில் 7 டைம்ஸ் தான் நமக்கு சவால். அந்த 7 முறைக்கு மேலே செய்கிறவர்களாம் பைபிளை விட நீங்கள் அதிகமாக ஜெபிக்கிறீங்கன்னு அர்த்தம். சரி, யாரெல்லாம் அப்படி ஜெபிப்பீங்க நீங்கள் எனக்கு எழுதி அனுப்புங்க. இப்போது இரண்டாவது என்னன்னா காரியம், உறவு எப்படி இருக்கு? நீங்கள் ஜெபமே பண்ணாமல் ஆண்டவரோடு பேசிட்டே இருங்க பார்ப்போம். அது பலம் உள்ளது என்று சிலர் அனுபவபூர்வமாக எழுதுறாங்க. உறவு இப்போ கிச்சனில் இருக்கீங்க, அப்பாவோட பேசுகிறீங்க, என்ன பிரச்சனைப்பா அது,
சரிப்பா உமக்கு நன்றிப்பா, அட்லீஸ்ட் இந்த வேலையாவது அல்லது இந்த இந்த ஒரு ஆஃபீஸில் போகிறீங்க, ஆண்டவரோடு பேசுங்க. வழியில் போகும்பொழுது ஆண்டவரோடு பேசுங்க. பைபிள் இருக்கிறதெல்லாம் ஆண்டவரிடத்துல கேளுங்க. இது ஏன், இது இப்படி, அது அப்படி, இப்படி சொன்னீங்களே எனக்கு இப்போ செய்வீங்க. இதுதான் உறவு. அதோடு கூட பேசுறது மாத்திரமல்ல, இந்த இந்த ரிலேஷன்ஷிப் ஃபாதர் சன், இந்த இந்த உறவு தான். அது என்னைக்குமே நம்ம அருந்து விடவே கூடாது. என்ன காரியங்கள் நடந்தாலும் சரி, வழியில் எந்த குறுக்கு நெடுக்கு வடக்கு தெற்கு அப்படின்னு எப்படி வந்தாலும் சரி, பாவம் வந்தாலும் சரி, வேதனை வந்தாலும் சரி, கண்ணீர் வந்தாலும் சரி, டிப்ரெஷன் வந்தாலும் சரி, கவலைகள் வந்தாலும் சரி, இழப்புகளே வந்தாலும் சரி, அவர் உறவை விட்டு நாம் பிரியவே கூடாது. அவர் ஜெபம் கேட்கலானும் பரவாயில்ல, அவருடைய உறவோடு நாம் நிலைத்திருப்போம். அதுதான் அவரை உரிமை பாராட்டணும், அவர் நம்மை உரிமை பாராட்டணும். அப்படி பாராட்டும் பொழுது நிச்சயமாகவே ஒரு வித்தியாசமாக நீங்கள் பார்ப்பீங்க இல்லை? அது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை நான் சொல்லி விளக்க எனக்கு அனுபவம் இல்லை. அதனால் நீங்கள் உங்கள் அனுபவ ரீதியாக அதை அந்த உறவை நீங்கள் பாங்க. அப்பா அப்பான்னு கூப்பிடுங்க, என்ன வேணாலும் அவர்கிட்ட கேளுங்க, எப்படி வேணாலும் பேசுங்க, எத்தனை நேரம் வேணாலும் பேசுங்க, இடைவிடாமல் பேசுங்க. உங்களுக்கு சோதனை வருதா பேசுங்க. இன்னும் ஆண்டவரே இப்படி ஒரு சோதனை வருதே, கேளுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா ஆண்டவரே இதில் நான் அப்படி போவேனா போகக்கூடாதா கேளுங்க. சினிமா ஐயோ போகணுமா, பார்க்கலாமா, இது பார்க்கலாமா, அதை பார்க்கலாமா, எஸ் கேளுங்க. இதுதான் உறவு. இதுதான் ஒரு ஒரு இந்த உறவு மிகவும் அவசியம். சரிங்க, ரைட். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, First Chronicle chapter 4 verse 10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி இது கரம் என்னோடு இருந்து. அடுத்த குறிப்பு, தேர்ட் பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க பைபிள்லேயே. கரம் என்னோடு இருந்து. Let your hand be with me. அதுக்கு ஒரு தலைப்பு எழுதுங்க, prayer for presence, prayer for blessing, prayer for growth, prayer for presence. பிரசன்ஸ்னா தமிழ்ல என்ன? அவருடைய சமூகம். அவருடைய சமூகம் என்பது சமூகம், அது நல்ல தமிழ் தான். இருந்தாலும் அவருடைய பிரசன்ஸ்னா அவர் இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மோடு உறவாடுகிறார், நம்மோடு இடைப்படுகிறார், நாம் அவரிடத்துல தினந்தோறும் பேசுகிறோம் என்பதுதான் பிரசன்ஸ். இங்க யாத்ராமத்தில் மோசே சொல்லும் பொழுது அழகா சொல்லுவார். யாத்ராகமும் 33ஆம் அதிகாரம், யாத்திராகமும் 33ஆம் அதிகாரம், அதுல 14ஆம் வசனம். அதற்கு அவர் என் சமூகம் முன்பாக செல்லும். அவரே சொல்றார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். My presence will go with you and I will give you rest அப்படின்னு சொல்றார், கர்த்தரே சொல்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால், நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று அவன் ஜெபித்தான். உங்களுடைய சமூகம் இல்லைன்னா, உங்க பிரசன்ஸ் இல்லைன்னா என்னை இந்த இடத்துல இருந்து கொண்டு போகாதீங்க. அதனால தான் நம்ம எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரணும். ஜெபிக்கும் பொழுது, வேதம் வாசிக்கின்ற பொழுது, படுக்கும் பொழுது, அல்லது ஆலயத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாமல் ஒரு நாளும் நாம அந்த திருப்தி அடைய முடியாது. இங்க ஒன்று அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில்
21ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 11ஆம் அதிகாரம் 20-21. கர்த்தருடைய கரம் அவளோடு கூட இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். 20ஆம் வசனம். அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனா பட்டணத்தருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கேக்கருடன் பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். இதுல என்ன விஷயம்னா, இவங்க நாட்டை விட்டு நாடு போறாங்க ஊழியம் செய்வதற்காக. அவ்வளவுதான், சிம்பிள். இந்த பேர் வாயில நொடியெல்லாம் பரவாயில்ல, நான் கண்டென்ட் உங்களுக்கு சொல்றேன். நாட்டை விட்டு நாடு போறாங்க. நாட்டை விட்டு நாடு போன பிறகும் அவங்க சொல்ற வார்த்தைன்னா, கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். கர்த்தர் நம்ம மேல அவருடைய கரம் இருக்குன்னா, கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்குன்னா, நாம எந்த ஊருக்கு போனாலும், எந்த இடத்துல போனாலும், எந்த வேலைக்கு போனாலும், எந்த பயணத்தை மேற்கொண்டாலும், எந்த மூலையில இருந்தாலும், எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும், எந்த சோதனைகளை இருந்தாலும், கர்த்தருடைய கரம் இருக்கும்னா நம்ம காப்பாற்றப்படுவோம். அதுதான் இங்க சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான விஷயம். அதே போல சகரியா, அதுல வேற ஒரு கான்டெக்ஸ்ட்ல நம்ம பார்க்கலாம். சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, அப்போது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, இதை மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். இன்னும் கர்த்தருடைய வார்த்தைகள் உண்டாகி அப்படின்னு அஸ்திவாரத்தை பற்றிலாம் சொல்லப்படுகிறது. 10ஆம் வசனத்துல, அற்பமான ஆரம்பத்து நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமியெங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கைகள் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவம், கர்த்தருடைய சமூகத்தினாலே நடத்தப்படுகிற அனுபவம். இயேசு கிறிஸ்து பார்த்தீங்க, மத்தேயுல நம்ம வாசிக்கிறோம், அந்த கடைசி அதிகாரத்துல ஆண்டவர் சொன்னார், உலகம் எங்கும் கடைசி பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அவனுடைய சமூகம் இங்க வாசிக்கிறேன் பாருங்க. 20ஆம் வசனத்துல, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரையந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஒரு விஷயத்த நம்ம ஜெபிக்கணும். அந்த பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட்ல, உடைய பிரசனம் வேணும் ஆண்டவரே, உடைய சமூகம் எங்களை நடத்தணும், உடைய ஆவி எங்களுக்குள்ளே கிரியை செய்யணும். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் எங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கணும். அவரை விட்டு நாங்கள் இடதுபுறம் வலதுபுறம் எப்பொழுதும் புரியவே கூடாது. எங்கள் வாழ்க்கையில என்ன நேர்ந்தாலும், நான் அதான் சொல்றேன், எப்பவுமே இந்த பாவம், குட்டி பாவம், பெரிய பாவம்லாம் செய்யறவங்க உடனே ஆண்டவருடைய உறவை பிரசனத்தை விட்டு கொஞ்சம் ஒளியுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒளிய வேண்டிய அவசியமே இல்லை. நான் நிறைய வசனம் சொல்வேன். நீங்க பாதாளத்துல போனாலும் அவர் அங்கே இருப்பார், நீங்க மேலே போய் வானத்துல போய் நீங்க அங்க போனாலும் அங்கே இருப்பார் அப்படின்லாம் இருக்கு. ஆனாலும் நான் அதெல்லாம் சொல்லி பயமுறுத்த விரும்பல. ஆண்டவர் அன்புள்ளவர், அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் எல்லாவற்றையும் இந்த உலகத்துல பார்த்திருக்கிறார். நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரா இருக்கிறார்.
அதனால ஆண்டவரை விட்டு விலகி நாம் இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அது சப்பக்கட்டெல்லாம் கட்டக்கூடாது. ஐயோ! நான் அசுத்தன், என் ஆண்டவர் பரிசுத்தரு, ஐயோ! நான் தப்பு பண்ணிட்டேன், இனி ஜெபிக்க மாட்டேன், இனி ஆண்டவருடைய பிரசன்னத்தை கோயிலுக்கு போக மாட்டேன், உணர முடியல அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான அப்போ அவருக்கு ஒரு நூக்கன் காணரு ஏ டு ஜெட் வரைக்கும் நம்ம பிரச்சனைகளும், நம்ம சோர்வுகளும், நம்ம சோதனைகளும், நம்முடைய வியாதிகளும், நம்முடைய பலவீனங்களும், நம்மளுடைய பிரச்சனைகளும், பாவங்களும் அவருக்கு எல்லாம் தெரியும். அதனால அவருடைய பிரசனத்தை மாத்திரம் நம்ம எண்ணிக்கை விட்டுடவே கூடாது. இதுதான் அடுத்த குறிப்பு. முதலாவது என்ன குறித்து சொன்னோம்? அபண்டன்ஸ் ஃபேவரோட வேணும் ஆண்டவரே நீ கேட்கணும். அபண்டன்ஸ் அப்படின்னா சூப்பர் நேச்சுரல் ஃபேவர் வேணும், அபண்டன்ஸ் பிளெஸ்ஸிங் வேணும், நம்ம கேட்கணும். நான் அது இது எத்தனை பேர் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னு தெரியல. ஆண்டவரே ஐ டோன்ட் நோ, எனக்கு நான் கண்ணை திறந்தா என் கைகளில் இது இருக்கணும், நான் கண்ணை திறந்தா என் வேலைக்கான செய்தி வந்திருக்கணும், நான் கண்ணை திறக்க ஆண்டவரே, நான் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளலாம் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்திருக்கணும். நிச்சயமாகவே ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலாக செய்ய வருவார். ரெண்டாவது குறிப்பு நான் உங்களுக்கு சொன்னேன், க்ரோத். எல்லாவற்றிலும் வளர்ச்சி 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 வளர்ச்சி. மூணாவது அப்படி சமூகம், பிரசன்ஸ். நாலாவது என்னன்னா, அதே வசனத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். Chronicles chapter 4 கரம் என்னோட இருந்து சொல்லிட்டேன். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதை எனக்கு விளக்கி காத்திருளும். அதுக்கு ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு? கீப் மீ ஃப்ரம் ஹார்ம், கீப் மீ ஃப்ரம் ஈவல், கீப் மீ ஃப்ரம், அதுதான் கீப்னா பாதுகாத்துருங்க. இப்போ இதுக்கு ஒரு தலைப்பு வைக்கணும்னா ப்ரேயர் ஃபார் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்புக்காக தினந்தோறும் ஜெபம் பண்ணணும். ஏன்னா நம்ம காலையில் எழுந்தவுடனே புறப்பட்டு போகும்பொழுது என்ன ஆபத்துகள், என்ன விபத்துகள், என்ன எதிராளிகள், என்ன துராலோசனைகள், என்ன பிசாசின் சதிகள் நமக்கு தெரியாது. அதனால தினந்தோறும் அந்த பாதுகாப்புக்காக நாம ஜெபிக்கணும். ஆண்டவரே என் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னா, இந்த 4 குறிப்பாவது உங்க ஜெபத்துல நிச்சயம் இருக்கணும். ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இடையில வருகிறதெல்லாம் நீங்க போட்டுக்கணும். ரெண்டாவது, ஆண்டவரே எங்களுக்கு சூப்பர் நேச்சுரலா எங்களுக்கு ஆசீர்வாதத்தை நீங்க கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க அப்படி நம்ம. ரெண்டாவது, நம்ம குரோத்தை பற்றி பார்க்கணும். ஆண்டவரே நான் இந்த நிலையிலே இருக்கக்கூடாது, நான் ஒரு படி தினந்தோறும் ஏறணும், தினந்தோறும் வளரணும், தினந்தோறும் என் அறிவு அதிகரிக்கணும், தினந்தோறும் என் மூளை அதிகரிக்கணும், தினந்தோறும் என் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் எல்லாம் டெவலப் என்ன செய்யணும், நல்லா ஆகணும். இதை நீங்கள் ஜெபம் பண்ணணும். டெய்லி க்ரோத் இருக்கணும், பிசிக்கலி, மென்டலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி. மூணாவது இப்படி பிரசனம் வேணும். நாலாவது இப்படி ப்ரொடெக்ஷன் வேணும். அதுக்கு நம்ம நிறைய வசனங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். அதில் 121 சங்கீதத்தில் நம்ம அடிக்கடி ஜெபிக்கிறது உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இந்த இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கியும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் காப்பார். இந்த காப்பார் என்ற வார்த்தை எத்தனை முறை வந்திருக்குன்னு எனக்கு எழுதி அனுப்புங்க. அதே மாதிரி நமக்கு எல்லாம் தினந்தோறும் நான் படிக்க சொல்கிற அந்த 91 சங்கீதம், அதை முழுசமாக மனப்பாடமாக இரவு நேரத்தில் ஒரு முறை சொல்லிடுங்க, பகல் வேளையில் ஒரு முறை சொல்லிடுங்க. அது மிகுந்த ஆபத்து. நான் ரீசெண்டாக நம்ம ஒரு ஐயாக்காக நம்ம ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அவருடைய பழக்கமே அந்த 91 சாமியும் 121 சாமியும் அவர் சொல்லாமல் கிளம்பினதில்லை. ஆனாலும் எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து ஏற்பட்டது.
ஏற்பட்டாலும் கவனிங்க, பிசாசு எந்த வகையில் வந்தாலும் அவனால் ஒன்றும் அவருடைய ஜீவனை ஒன்றும் பண்ணவே முடியாது என்பதற்கு அவர் சாட்சியாக இருக்கிறார். இங்கே கவனிங்க, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அதுக்கு விடுவிப்பேன், அவரை நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் ஆனால் உயர்ந்த இடக்களத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன். ஆபத்தில் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பை காணும்படி செய்வேன். புதிதாக பார்க்குறவங்களுக்கு ஒரு உண்மையை நான் சொல்லட்டும், அது உங்களுக்கு புரியும். 1-13 வரைக்கும் அதில் என்னன்னா, தேவதூதர்கள் காப்பாங்க, அல்லது வசனம் காக்கும், அல்லது எப்படி இருக்கும்னா, ஒருத்தர் அப்பா தன் பிள்ளைக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். அதான் தாவீது எழுதுறான்னு சில பேர் சொல்கிறாங்க. உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ நிழலில் தங்குவான், நான் கர்த்தரை நோக்கி நீரன் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன். எங்க நான் கர்த்தரை நோக்கி, அப்படி தானே ஃபர்ஸ்ட் எனக்குன்னு ஆரம்பிக்குது. அடுத்து பாருங்க, அவர் உன்னை, இட் கேன் பி யோர் சன், டாட்டர், ஹஸ்பண்ட், யாராக இருந்தாலும். இந்த வசனம் அவ்வளோ அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் உன்னதமானவர் கடவுள், ரெண்டாவது நான், மூணாவது நீ, நாலாவது அப்படியே பாருங்க வாதை. என்ன வாதை? இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளைனுக்கும் மத்தியானத்தில் பழக்கம் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய், வாதை. ஐந்தாவது என்னன்னா, உனக்கு விரோதமாக எத்தனையோ பேர் சண்டை போட்டாங்க, உனக்கு விரோதமாக எத்தனையோ பேர் உன் காலைப்பூச்சி இழுத்தாங்க, உனக்கு விரோதமாக எத்தனையோ பேர் நிறைய குறை சொன்னாங்க, உன்னை அழிக்க திட்டமிட்டாங்க. நான் மனுஷர்ல சொல்கிறேன், ஏவின் பிசாசுகளே சொல்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் ஆண்டவருக்குள்ள பயங்கர சந்தோஷம் ஆயிட்டேன். ஏன்னா சில காரியங்கள் உடனே நம்ம கண்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை, ஆனால் நிச்சயம் தெரியும். இதை விசுவாசிங்க. பாருங்க, உன் கண்களால் மாத்திரம் எத்தனை பேர் விழுந்தாங்க, ஒருத்தனை பல பேர் அட்டாக் பண்ணியிருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியும் இல்லை? ஒரு ஆஃபீஸில் ஒருத்தனை கீழே இறக்கணும்னா பல பேர் இறக்கி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் சேர்ந்து கூட்டமாக கூடி அவனை இறக்குவாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்ல? அது மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க, உன் பக்கத்தில் 1000 பேர் விழலாம், இந்த பக்கம் 16,000 பேர் விழட்டும், ஆனாலும் அது உன்னை அணுகாது. அப்படி சொல்லிட்டு, அப்படி ஆனாலும், அப்படி உன்னை திட்டினாலும், அல்லது உன்னை கேவலப்படுத்தினாலும், உன்னை நிர்மூலப்படுத்த நினைச்சாலும், உன்னை மாற்ற நினைச்சாலும், அல்லது உன்னை அழிக்க நினைச்சாலும், அல்லது உன் பேரை கலங்கப்படுத்த நினைச்சாலும், அவங்களுக்கு வருகிற பலன் கொஞ்சம் கவனிங்க. அது நான் என்ன சொல்லக்கூடாது, ஆனாலும் சொல்ல வேண்டிய சூழல் இருக்குது. உங்களுக்காக, எனக்காக இல்லை. எனக்கு அடைக்கலமாக, அதுக்கு முன்னாடி உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய். திரும்ப எங்க வருது? நம்மளுக்கு. நீ பாதிக்கப்பட்டிருக்கியா? பாதித்தவங்களுடைய என்ன காண்ப? பாதித்தவர்களுடைய பலனை நீ காண்ப. துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்ப. உனக்கு பாதிப்பு ஏற்படுத்தினவங்க வாழ்க்கையில நீ நடக்கிற காரியத்தை உன் கண்கள் பார்க்கும். அந்நிய கண்கள் எல்லாம் உன் சொந்த கண்களை பார்க்கும். அப்படியே அவர் சொல்லிட்டு வருவார். அடுத்து தேவ தூதலை இங்க வைக்கிறார். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தேவ தூதலை கட்டளை இடுவார். இப்படி சொல்லிட்டே வந்துட்டு அவங்களாம் கைகள் ஏந்து போவாங்கன்னு சொல்லிட்டு கடைசியா சொன்னாரு பாருங்க. என்ன சொல்றாரு? அவன் என் மேல் வாஞ்சியா இருக்கிறபடினாலே. வாஞ்சி உள்ள ஆத்துமாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், மகளே, மகனே, அம்மா, அப்பா, அன்பு சகோதரனே, சகோதரியே, பிள்ளைகளே, எனக்கு கத்த சொல்கிற வார்த்தை, அவர் மீது வாஞ்சையுள்ள, தவணமுள்ள இருக்கிற மக்கள். வாஞ்சைனா என்ன? அவர் மேல அன்பா, அவர் மேல தாகமா, அவர் மேல வைராக்கியமா, அவருடைய வசனத்துக்காக, அவருக்காக நிற்கிற பிள்ளைகள். எந்த இடத்திலும் கூட ஆண்டவரை பற்றி
ஒரு ஒரு சோர்வு இல்லாத இருக்கிறவங்க, வாஞ்சியா இருக்கிறவங்க, தேடுறவங்களுக்கு அவர் சொல்றாரு, தேவதூதனை அல்ல அனுப்பல, நான் வார்த்தை அனுப்பல, நானே, இங்க கவனிங்க, விடுவிப்பேன். நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். அவனை நோக்கி கூப்பிடுவான். நான் யாரு? உன்னதமானவர். ஃபர்ஸ்ட் வசனத்துல வர உன்னதமானவர். நான் அவனோடு இருந்து, ஆபத்தில் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பை காணும்படி செய்வேன். சங்கீதம் 18ல God is my strong fortன்னு வரும். நீதிமான் ஓடி சுகமாய் தங்குவான். அவர் பாதுகாக்கிற வல்லவராக இருக்கிறார். எனவே நமக்கு எந்த தீங்கும் அணுகவே விட மாட்டார். ஆண்டவர் லார்ட்ஸ் ப்ரேயரில் அழகாக கற்றுக்கணும். அதோட லார்ட்ஸ் ப்ரேயர் கூட அடிக்கடி நீங்கள் சொல்ல கற்றுக்கணும். உங்கள் ப்ரேயர் முடிவில் லார்ட்ஸ் ப்ரேயர் இல்லாமல் இருக்கக்கூடாது. தீமை இன்றி எங்களை விலக்கி காத்திரலும், சோதனை இன்றி எங்களை விலக்கி காத்திரலும். ரெண்டுமே பிசாசு கொண்டு வருகிறதும் மனுஷன் கொண்டு வருகிறதும் தான். வியாதியா இருக்கலாம், எதுவனா இருக்கலாம், அதுல இருந்து என்னை விலக்கி காருங்க அப்படின்னு ஆண்டவரே சொல்லி கொடுக்கிறார். இப்படி ஜெபம் பண்ணுப்பா, அப்படி ஜெபம் பண்ணு. பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதா. பிரியமானவர்களே, யாபேஷின் ஜெபம் அவ்வளவு பவர்ஃபுல். அது கடைசியில் இப்படிதான் முடியும். தேவன் அவன் கேட்டதை அருளினார், கேட்டதை கொடுத்தார். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவனை கொண்டு வந்து ராஜாவாக்க பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப மோசமாக நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கதை எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவளை கனப்படுத்தினார்கள். உன்னை விரோதித்தவர்கள் உன்னை தேடி வந்து அவருடைய பிள்ளைகள் உன் கால்களில் விழுந்து வணங்குவார்கள். இதுதான் உண்மை, சத்தியம். யாபேஸ் ஜெபிக்கும் பொழுது தாய் நினைத்து கொள்ளுங்க, யாபேசின் ஜெபம் வருகிற பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். தாவீதின் நினைக்கும் பொழுதெல்லாம், யாபேசை நினைக்கும் பொழுதெல்லாம் குரோத் பற்றி உங்களுக்கு ஒரு சிந்தனை வரட்டும். யாபேசை நினைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய பிரசனம், இந்த மோசே சொன்ன வார்த்தை, இந்த சமூகம் என் முன்பாக போலனா நாங்கள் யாரும் போக மாட்டோம் அப்படின்னு சொன்ன பொழுது ஆண்டவர் மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், முன்னே தேவதூதர்கள், பின்னே தேவதூதர்கள். ஆனால் ஒரு இடம் கவனிச்சின்னா உனக்கு ரெட் சீல முன்னே போய் கொண்டிருந்த கர்த்தர் பின்னே வந்தார். ஆண்டவர் எப்போ நம் முன்னாடி பின்னாடி இருக்கிறார், நம் பக்கவாட்டில் இருக்கிறார். அவருடைய பிரச்சனை எப்போதும் இருக்கு, அக்னி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாக. அதனால தான் நம்ம எப்போ இமைப்பொழுதெல்லாம் அப்படியே பாதுகாக்கப்படுகிறோம். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். அவர் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. அதே போல் கடைசி பாயிண்ட் என்னன்னா, ஆண்டவரே இந்த ஈவில் பிசாசு ஹார்ம் பண்ணாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளுங்க, காத்துருளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக நம்மை காக்க உள்ளவர், நம்ம பிள்ளைகளை காக்க உள்ளவர், நம்ம சந்ததியை காக்க உள்ளவர். அவர் நம்மை எல்லாரையும் பாதுகாக்கிறவர். 91ஆம் சங்கீதத்தை மறவாதீங்க, 121ஆம் சங்கீதத்தை மறவாதீங்க. ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவர், இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பல விதமான போராட்டங்களிலே இருந்தோம். நான் தேவனோடு இருக்கிறேனா இல்லையா என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள் இருந்தது. ஒரு பிரச்சனை எங்களுக்குள் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வியும் இருந்தது. ஆண்டவரே, நாங்கள் வளர்கிறோமா வளரலையா என்ற கேள்வி எங்களுக்குள் இருந்தது. எங்கள் ஜெபங்கள் சரியா தவறா என்ற கேள்விகள் எங்களுக்குள் இருந்தது. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒரு பெரிய அதிசயத்தை, இந்த 4 பாயிண்ட் உள்ள அதிசயத்தை எங்களுக்கு தாங்க. உம்முடைய பிளெஸ்ஸிங்ஸும், உம்முடைய குரோத்தும், உம்முடைய ப்ரெசன்ஸும், உம்முடைய ப்ரொடெக்ஷனும் எங்கள் மீது எப்பொழுதும் இருப்பதாக. இந்த நாளிலே ஜெபித்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், வீட்டில்
நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும். குழந்தை இல்லாதவர்களுக்கு, திருமணமாதவர்களுக்கு வாழ்க்கையை தந்து ஆசீர்வதியும். பிள்ளைகளை தந்து ஆசீர்வதியும். வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தாங்க. பாஸ் பண்ண ஜெயம் கத்தரால் வரட்டும். எக்ஸாமினேஷன் நீட் நல்ல மதிப்பெண் எடுக்கட்டும். வாழ்க்கையிலே கணவன் மனைக்குள் இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் மறையட்டும். பிள்ளைகளை குறித்த பாரம் கண்ணீர் எல்லாம் நீங்கட்டும். பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கட்டும். கர்த்தர் எங்களை சமாதானத்தோடு வாழ வைங்க. இந்த நாளிலே நாங்கள் நடத்த போகிற செய்ய போகிற எல்லா காரியங்களும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்க. அபண்டன்ஸா பிளெஸ்ஸிங்க, இயற்கைக்கு மேலான ஆசீர்வாதத்தை தந்து ஒரு குறை இல்லாமல் காத்து நடத்துங்க. ஜீவனை நீங்க வைத்திருக்கிறீங்க. நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ரட்சிப்பை காணும்படி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.